அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ப்ரொஃபசர் டாக்டர் கே தங்கதுரை. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். நோய் வரும் முன் நம் உடம்பை காப்போம் என்ற தலைப்பில் நான் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறேன். பொதுமக்கள் விழிப்புணர்வுக்கு இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கீமோதெரபியில் வரும் காம்ப்ளிகேஷனை குணப்படுத்துவது. கேன்சர், வாயில் வரும் கேன்சர், நாக்கில் வரும் கேன்சர், தொண்டையில் வரும் கேன்சர், லங் கேன்சர், லிவர் கேன்சர். பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், வயிற்றில் வரும் கேன்சர், இரைப்பையில் வரும் கேன்சர், ஈசோபேஸ் உணவு குழல்ல வரும் கேன்சர், பெருங்குடல் சிறுங்குடல்ல வரும் கேன்சர், பிராஸ்டேட் கேன்சர், சார்கோமா என்னும் எலும்பில் வரும் கேன்சர், மெலனோமா என்னும் தோலில் வரும் கேன்சர், அக்யூட் மைலோய்டு லுக்கேமியா என இரத்த புற்று போன்ற பல வகையான கேன்சர்கள் இருக்கிறது. எந்த வகையான கேன்சராக இருந்தாலும் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் சுலபமாக நம்ம மருத்துவமோ அறுவை சிகிச்சையோ செய்ய முடியும். கேன்சர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 என்று இருக்கிறது. ஸ்டேஜ் 0 to 1ல நம்ம கண்டுபிடித்தோம் என்றால் மருத்துவம் பார்ப்பது ரொம்ப எளிது. சில ஆயிரங்களில் லட்சக்கணக்கில் ஆக வேண்டாம், சில ஆயிரங்களில் செலவு செய்யலாம். ஸ்டேஜ் 2க்கு மேல போய்விட்டால் லட்சக்கணக்கில் செலவு செய்ய வேண்டும். அலோபதி மருத்துவத்தில் முதலில் கீமோதெரபி, ரேடியேஷன் தெரபி, சர்ஜரி இது மூன்றும் செய்கிறார்கள். சர்ஜரி முடித்தவுடன் கீமோதெரபி 4 சைக்கிள் அல்லது 8 சைக்கிள் கொடுப்பாங்க. அது வந்து ரேடியேஷன் தெரபி, அது வந்து ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் முடிவு பண்ணுவாங்க. சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் சர்ஜரி முடிவு பண்ணுவாங்க. அதற்கு பின்பு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இதை பத்தி டிசைட் பண்ணிடுவாங்க. எவ்ரி 6 months ஒன்ஸ் 1 year ஒன்ஸ் வந்து பெட் சிடி ஸ்கேனோ, ஃபேப்லி பெட் சிடி ஸ்கேனோ பார்த்து கேன்சர் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் பரவுகிறதா என்று பார்ப்பார்கள். இதை வந்து மெட்டாஸ்டேசிஸ் என அழைப்பார்கள் ஆங்கிலத்தில். கேன்சர் நோயாளிகளுக்கு கீமோதெரபி கொடுக்கும் போது ஏற்படும் பின் விளைவுகள், பக்க விளைவுகள் என சொல்லுவாங்க. கீமோதெரபியின் காம்ப்ளிகேஷனுக்கு நமது சித்த மருத்துவத்தில் கீழ்கண்ட மருந்துகள் கொடுக்கிறார்கள். கீமோதெரபி கொடுக்கும் பொழுது ஏற்படும் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வாமிட் வரும், அவங்களுக்கு வந்து வயிற்று புண் வரும், ஓரல் அல்சர் வரும், ஜிஐடி எனும் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு மியூகோசைட்டிஸ், ஓரல்ல வரும் மியூகோசைட்டிஸ் வரும். அவங்க உடல் சோர்வாக இருப்பார்கள். இவர்களின் ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து குறையும், HB குறையும், ஹேர் ஃபால், தலை முடி உதிரும், உடல் சோர்வு ஏற்படும் போன்ற குறிகுணங்கள் அவங்களுக்கு வந்து கீமோதெரபி உடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். கீமோதெரபி கொடுக்கும் பொழுது சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இந்த காம்ப்ளிகேஷனுக்கு சித்த மருத்துவத்தை கொண்டு ஸ்பெசிஃபை பண்ணலாம். கீமோதெரபி காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்னொன்றாக நான் இப்போ சித்த மருத்துவத்தில் எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும் என நான் கூறுகிறேன். கீமோதெரபி கொடுக்கும் பொழுதே அவர்கள் வாமிட் வராம இருக்கிறதுக்கு ஓரல் மியூகோசைட்டிஸ்க்கு மெடிசின் கொடுப்பார்கள். 2-3 நாட்களுக்கு வாந்தி இருக்கும் பொழுது சித்த மருத்துவர்கள் ஆயுஷ் மருத்துவர்களின் பரிந்துரை பேரில் மாதுளை மணப்பாகு, நாரத்தை மணப்பாகு, சாந்த சந்திரோதர மாத்திரையை கொடுக்கலாம். மியூகோசைட்டிஸ் என்னும் வாய்ப்புண், ஓரல் அல்சர் வரும். அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிபுலா மாத்திரை காலை 2, இரவு 2 சாப்பிட்டதுக்கு பின் எடுத்துக்கொள்ளலாம். திரிபுலா சூரணத்தை வந்து வாய் கொப்பளிக்க பயன்படுத்தலாம். குங்குளிய வெண்ணெய், அமுக்ரா மாத்திரை, சங்குபஷ்ப மாத்திரை, ஏலாதி சூரணம் போன்ற மருந்துகளை வந்து சித்த மருத்துவர்கள் மற்றும் ஆயுஷ் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுய மருத்துவம் பார்க்க கூடாது. இவங்களுக்கு வந்து வெள்ளை அணுக்கள், WBC என்னும் வெள்ளை அணுக்கள் குறைவதற்கு வந்து சீந்தில் சர்க்கரை மாத்திரை, சீந்தில் சூரண மாத்திரை, அதிமதுர மாத்திரை போன்றவைகளை வழங்கலாம். சுய மருத்துவம் பார்ப்பது மிக தவறு. கேன்சர் சர்வைவர் என்பவர்களுக்கு அவர்கள் ஆங்கில மருத்துவம் முடித்தவுடன் அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக சித்த மருத்துவத்தில் நெல்லிக்காய் லேகியம், அமுக்ரா மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். சித்த மருத்துவர்கள் மற்றும் ஆயுஷ் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் அவர்கள் குங்குளிய வெண்ணெய், இந்த ஓரல் மியூகோசைட்டிஸ்க்கு வாய் புண்ணிற்கு எக்ஸ்டர்னல் யூஸாக குங்குளிய வெண்ணெய் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து தலைமுடி கொட்டுவதற்கு நீலி பெருங்காதி ஆயில், கீமோதெரபி காம்ப்ளிகேஷன், உடம்பு சூடாவதற்கு, உடம்பு கூலிங்காக நீங்கள் சித்த மருத்துவ பரிந்துரையின் பேரில் மருந்துகள், மேற்கொண்ட மருந்துகளை எடுக்கலாம். மியூகோசைட்டிஸின் மிக முக்கியமான காம்ப்ளிகேஷனான ஓரல் அல்சர், வாய்ப்புண்ணுக்கு நீங்கள் சித்த மருத்துவர்களின் அறிவுரைப்படி கீழ்கண்ட மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். 1, திரிபுலா மாத்திரை காலை 2, இரவு 2 சாப்பிட்டதுக்கு பின் எடுத்துக்கொள்ளலாம். திரிபுலா சூரணத்தை வந்து வாய் கொப்பளிக்க பயன்படுத்தலாம். திரிபுலா சூரணத்தை காலை இரவு வாய் கொப்பளிக்க பயன்படுத்த வேண்டும். 2, குங்குளிய வெண்ணெயை வாய் ஓரல் அல்சரில் மேல் தடவலாம். அல்லது மஞ்சள் பிளஸ் தேன் இரண்டும் கலந்து பேஸ்டாக செய்து வாய் புண்ணின் மேல் தடவலாம். அல்லது பட்டர் என்னும் வெண்ணெயை மேல் வாய் புண்ணில் தடவலாம். அல்லது தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெயை வாய் புண்ணில் தடவலாம். காலை இரவு ஆயில் புல்லிங், தேங்காய் எண்ணெயோ ஆயில் புல்லிங் பண்ண வேண்டும். கீமோதெரபி, ரேடியேஷன் தெரபி காம்ப்ளிகேஷன்ல மியூகோசைட்டிஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கவங்க
இருக்கிறவங்க சாஃப்ட் சாலிட் டயட் எடுத்துக்கணும், நீராகாரம் நிறைய எடுத்துக்கணும், திரவ உணவுகள் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும், உடம்பு ஹைட்ரேஷனை பார்த்து கொள்ள வேண்டும், தயிர் சாதம் மோர் சாதம் சாப்பிடலாம். சுகர் இல்லாதவர்கள் தேன் இளநீர் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், நீராகாரம் எடுத்துக்கலாம். மியூகோசைட்டிஸ் உள்ள நோயாளிகள் கண்டிப்பாக அசைவ உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஸ்பைசி ஃபுட் எடுக்க வேண்டாம், ஆயில் ஃபுட் எடுக்க வேண்டாம், சைவ உணவு மட்டும் சாப்பிட வேண்டும். வாய்ப்புண் ஓரல் அல்சர் தீரும் வரை சைவ உணவில் காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மணத்தக்காளி கீரை வாரத்துக்கு 2-3 நாட்கள் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய நெல்லிக்காய் சாப்பிடலாம், பல வகைகள்ல வாழைப்பழம் சாப்பிடலாம், சுகர் இல்லை என்றால் அவகோடா பழம் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், மாதுளை சாப்பிடலாம், பெர்ரி வகைகள் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.